அனைவருக்கும் வணக்கம். ஆர்எஸ்எஸ் வளர்த்த பிள்ளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4400 நாட்களுக்கு மேலாக இந்திய துணைக்கண்டத்தின் பிரதமராக இருந்து சாதனை படைத்துள்ளார். மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்திய பிரதமர்களிலேயே தமிழ்நாட்டுடைய தொன்மையை, வரலாற்றை, பண்பாட்டை உலகளாவிய கடத்திய பிரதமர்களுள் தலை சிறந்த பிரதமர் திரு மோடி அவர்கள். இங்கே உள்ள ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் பாண்டிய மன்னன்களையும் திராவிடம்ன்ற பேரில் இழிவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிடர்கள் மத்தியில் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரமேரூரில் நடந்த குடவோலை முறைதான் இந்திய ஜனநாயகத்திற்கு மட்டுமல்ல உலக ஜனநாயகத்தின் தாய்மடி என்று பாராட்டி பேசியவர். இங்கே உள்ள தமிழ் மருத்துவத்தை, சித்த மருத்துவத்தை ஒரு மருத்துவம்னே நம்ம தமிழ்நாட்டு திராவிட அரசு அங்கீகரிக்கலை. ஆனால் சித்த மருத்துவத்திற்கான இன்ஸ்டியூட்டை உருவாக்கி சித்த மருத்துவமும் ஆங்கில மருத்துவத்திற்கு ஒப்பான மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்திற்கும் ஒப்பான மருத்துவம் என்று கூறி நம்முடைய மருத்துவ முறையை பெருமைப்படுத்தியவர் நரேந்திர மோடி அவர்கள். நம்மளுடைய தொன்மையை பெருமைப்படுத்தியவர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழும் சமஸ்கிருதமும் இந்தியாவின் தொன்மையான மொழிகள், அவைதான் தாய்மொழிகள், அனைத்து மொழிகளுக்குமான தாய் இவைதான் என்று கிடைக்கும் மேடைகளெல்லாம் பேசி தமிழையும் திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் பெருமைப்படுத்தி பேசியவர் நரேந்திர மோடி அவர்கள். இங்குள்ள திராவிடர்கள் தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி, தமிழர்கள் காட்டு மிராண்டிகள், திருக்குறள் மலத்துக்கு ஒப்பானது, தமிழில் என்ன இருக்குது, பக்தி நூல்கள் மட்டும்தான் இருக்குது, தமிழை படிக்கிறவன் ஒரு முட்டாள், தமிழை படித்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டவங்க மத்தியில் இதெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார். திராவிடம் எவ்வளவு பொய்யானது, போலியானது என்பதை நான் நரேந்திர மோடி அவர்களின் பேச்சுக்கு பின்பு தான் உணர்ந்து கொண்டேன். இரண்டாவதாக, இங்கே உள்ள எத்தனையோ முதல்வர் இருக்காங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க, இதற்கு முன்னாடி இருந்த ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. 5 ஆண்டுகளை முடிக்கிறதுக்குள்ள ஒரு முறையாவது ஒரு சுற்றுலா ஒன்று போயிட்டு வந்துடுவாங்க, குடும்ப சுற்றுலா. தவறில்லை. பொதுநலம் என்பது கொஞ்சம் கூட இல்லாத அரசியல்வாதிகள் மத்தியில் முதல்வர்கள் ஓய்வெடுக்க போவதுன்றது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் நான் அறிந்த வரையில் பிரதமர் மோடி அவர்கள் அவர் தாயை போய் சந்திக்கிறதாக இருந்தால் கூட அதில் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்வதாக தான் அவர் போவார். அப்படி ஒரு நாளை கூட தனக்கென்று தனது குடும்பத்திற்கென்று ஒதுக்காத திரு நரேந்திர மோடி அவர்கள் 4400 நாட்களை கடந்திருப்பது என்பது இந்திய மக்களுக்கு, இந்திய இளைஞர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான செய்தி. கண்டிப்பாக திரு மோடி அவர்களை நம் தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம். அவரை ஒரு முன்மாதிரியாக வைத்து நாம் அனைவரும் வாழ்க்கையில் உழைக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.